اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله الله معروف كرم الله تعالى. لا إله إلا الله அறியவும், லா இலாஹ இல்லல்லாஹை பார்க்கவும், லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதனால் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. சொல்றதுனாலேயே அறிஞ்சா அதை விட பிரயோஜனம் ஜாஸ்தி, பார்த்தால் அதை விட பிரயோஜனம் ஜாஸ்தி. சொன்னா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேரான சொல்லை சொல்லுங்கள். சதீதம் நேரான, சதீதுத்தீன் மார்க்கத்தில் நேரான மார்க்கம். சதீத் நேர்மையான, நேரான, பொய்யில்லாத உண்மையான சொல்லை சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல வகூலு கௌலன் சதீதா, நேரான சொல்ல சொன்ன என்ன அப்படின்னா, பெரும்பான்மையான தஃசீர்கள்ல ஐ கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் போடுறாங்க. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. லா இலாஹ உலகத்துல உள்ள உண்மையான சொற்கள்லையே ஆக உண்மையான சொல்லுது தெரியுமா? அது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை தவிர மற்ற எல்லா சொற்களையும் போய் கலந்துக்க வாய்ப்பு. உள்ள சொற்கள்லேயே ஆக உண்மையான சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமாரும் பேசியிருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வும் பேசினாங்க. பெருமானார் அவர்கள் நான் பேசுறது வந்து அவங்க எல்லா நபிமார்களும் பேசிய வார்த்தைகளிலேயே ஆக பெஸ்டான வார்த்தை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் முன்னூத்தி நபிமார்கள் வந்தாங்கல்ல, எல்லா நபிமார்களும் பேசிய வார்த்தைகளிலேயே ஆக உயர்வான வார்த்தை அஃதலு மா குன்து அனா வன் நபிய்யூன மின் கப்லு லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னுள்ள நபிமார்களும் பேசிய வார்த்தைகளிலேயே ஆகச் சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பெருமானார் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பவர் நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் காணினா அல்லாஹ் இந்த பூமி படைச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்தை நரகத்தெல்லாம் படைச்சான். அரிஷ குர்சி லௌஹ கலம் எல்லாத்தையும் எல்லாம் படைச்சான். கடல், திடல், மலை, பாதாளம், மரங்கள், செடிகொடிகள், உயிரினங்கள், தாவரங்கள், மனிதர்கள், மலக்குமார்கள், ஜின்கள், எல்லா நபிமார்கள் ஹஸ்ஸாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் படைத்த ஒரே நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அத்தனையும் படைச்சாங்க. அதுக்கான அப்ப வந்து உள்ள வார்த்தை உண்மை வார்த்தை இருக்கு. உள்ள உணர்வுகளே சிறந்த உணர்வு லா இலாஹ இல்லல்லாஹ் உணர்வு.
சொற்களில் சிறந்த சொல்லாயிராக இல்லை, உணர்வுகளில் சிறந்த உணர்வு லாயிலாக இல்லை உணர்வு, பார்வையில் சிறந்த பார்வை லாயிலாக இல்லை உடைப்பார். நீ சிறுசிகளை மூன்றுதா பார்த்த அது பொய் உணர்வு, பொய்யான பார்வை. அது நீ ஹக்க மூன்றுதா பார்த்த அது மெய் உணர்வு, உண்மையான உணர்வு. சொன்னாங்க நீ சிரேஷ்ட பயத்து வாங்கி நிஜமான கண்ணுகன்மான் அவங்கள்ட்ட அல்லாவுடைய குருவுடைய பாடங்களை படிச்சு பொய் உணர்வு குறைஞ்சிக்கிட்டே வரணும், மெய் உணர்வு அதிகமாகிட்டே, மெய் உணர்வு அதிகமாக. நீ அப்புத்தகலாக மூன்றுதான் பார்த்தா மெய் உணர்வு, சிறுசியில் மூன்றுதான் பார்த்தா பொய் உணர்வு. அந்த மெய் உணர்வு அதிகமாகிட்டே போகும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த உணர்வு அதிகரிக்கலைன்னு சொன்னோம், அது அப்சூசான வார்த்தை. அசல்ல இருக்கிறது அல்ல, மூன்றுதாகிறது நாமளாக மதுமா இருக்கிறோம். இருக்கிறோம்ல வாங்கிங்க சகாரிக்கு பேர் சொன்னார்னா இன்னைக்கு பேர் சொன்னாங்க மொசூலுக்கு மறுக்கிறது குஃபுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் அல்லான்னு சொல்றது குஃபுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் மொசூலுக்கு மறுத்தா அல்லாவோட கருத்து சிப்பத்தை மறுத்த மாதிரி ஆச்சு. மொசூலுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் அல்லான்னு சொன்ன நேரம் அப்போ அல்லாவுடைய கருத்துல சிப்பத்தை மறுத்த கொடுக்கணும். குரான்ல நிறைய இடத்துல வயிறுல்லா 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 அல்லா அல்லா பயப்படுறீங்களா, அல்லா அல்லா பார்க்குறீங்களா, அல்லா அல்லா தக்குவா தக்கூர் அவங்க எல்லா இதாகவும் வயிறுல்லான்னு அல்லா சொன்ன எத்தனை ஆயத்தையும் மறுத்து கொடுக்குறோம். நம்ம அப்ப கரிமா அணுகிறோம், எல்லாமே அல்லாஹ் அணுகிறோம். லாபமுக இல்லைல்லா சொல்ல படைப்பினம் என்று ஒன்று கிடையாது, எல்லாம் அல்லான்னு சொல்லக்கூடாது. நாம் சொன்ன தாலிமில் சில சமயம் தப்பா விளைக்கிறான். படையில காட்சியளிப்போம் யாரும் இல்லை, காட்சியளிப்போம் யாரும் இல்லை, கஞ்சியில் காட்சியளிப்போம் யாரும் இல்லை அப்படிலாம் சொன்னவங்க. இவங்கெல்லாம் கஞ்சி அல்லான்னு சொல்றாங்களோ படைய அல்லான்னு சொல்றாங்களோ அப்படின்னு தப்பா விளைக்கிறான். அல்லாஹ் ஒரு பொருளாக ஆவதை விட்டும், ஒரு பொருள் அல்லாவாக ஆவதை விட்டும் அல்லாஹ் மகா பெற்றது. ஒரு காலம் அல்லாஹ் வஸ்துவாக முடியாது, வஸ்து அல்லாவாக முடியாது. இப்படி அரபி சர்க்கார் சொல்றாங்க, அல் அப்து அப்துல் வை தரப்பா, அடியான் அடியான் தான், அவன் எவ்வளவு உயர்ந்து கொண்டே போனாலும் சரி. அடியான் அல்லாஹ் வலியுல்லாவாராம், முஃமினாராம், முஹ்சினாராம், முத்தகியாராம், வலியாராம், அதுக்கு மேல அபுதாலாகலாம், குத்துபாலாம், கடைசி அந்தஸ்து என்ன உயர்ந்து 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 அல்லாஹ் பக்கம் கடைசி அந்தஸ்து அப்துல்லா, அல்லாஹ்வுடைய உண்மை அடியார் ஆயிடும். அப்தியத்தான் உள்ளதே கடைசி மக்கம், அல்லாஹ்வுடைய அடியாரா அல்லாஹ்வாக முடியும். இப்படி ஒரு பார் கிடையாது தெரியுதுங்க. அல்லாஹ் நெருங்கி 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 இப்போ அல்லாஹ் ஆகிட்டாங்க. வரும் அவர் இல்லை, அவர் அல்லாஹ் வரும், அப்படி கிடையவே கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுத்தாலா எவ்வளோ இறங்கி வந்தாலும் சரி, அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் இறங்கி வந்துட்டார். அவரே சின்ன சின்ன வஸ்துக்கள்லாம் காட்சியளிக்கிறான், கடுகுல கருவாப்புல கசகசா நெல்லு. அல்லாஹ்வுத்தாலா மிளகு கடுகு எவ்வளோ சின்ன வஸ்துவை
அல்லாஹ் இறங்கி வரவும் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் இறங்கி வந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கான அடியான் ஆயிட்டான், அல்லாஹ் சிருஷ்டி ஆயிட்டான் என்று சொல்வதும் குஃபுர். இதை ஒரு ஃபார்முலாவாக வச்சுருக்கு, ஒரு அடிப்படை ஃபார்முலா. ஒரு மூலக்கூறு சொல்கிறாங்க, ஒரு அடிப்படை தகுதி தரீகத்துடைய பாடம் அறியும் போது இது முக்கியமான ஒரு அசல் பாயிண்ட் வச்சுக்கணும். என்னது? அல் அப்து அப்துல் வயின் தரப்பா. சொல்லுங்க. அப்துல் வயின் தரப்பா. சொல்லுங்க. அடியான் அடியான் தான் எவ்வளவு உயர்ந்தாலும் சரியே. அடியான் தான் எவ்வளவு உயர்ந்தாலும் சரியே. ரப்பு ரப்புன் வயின் தனஸ்ஸல். ரப்பு ரப்பு தான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் சரி. ஒரு நாளும் அடியான் ஹக்காக முடியாது, ஹக்க அடியானாக முடியாது. எவ்வளோ அடியான் உயர்ந்து போனாலும் அல்லாஹ்வா முடியும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் உள்ளே உயர்ந்த அந்தஸ்து மேராஜ். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கறத விட உயர்ந்து குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை மேராஜுக்கு அழைத்து சென்றானே அந்த எல்லாம் பரிசுத்தமானவன். அங்கே ரசூலுல்லாஹ் அப்திஹின்னு தான் சொல்கிறோம். சில தரீகெல்லாம் இருக்கு, அவங்க கூட தெரியுமா? ஷேக் தான் அல்லா ஷேக் தான் சவுண்ட் வேண்டாம். அவங்க என்ன மாசம் கொடுமா? அவருடைய கொள்கை என்ன? ஷேக் தான் அல்லா அப்படி கொள்கை ஷேக் தான் அல்லா. நூறு நாயகத்தை வந்தாராம், வந்து என் ஷேக் தான் அல்லாடா. அவன் ஷேக்கா என் ஷேக் தான் அல்லான்னு சொன்னான். ஷேக் நூறு நாயகா அப்படியா கொஞ்சம் போகணும். அப்படியா உன் ஷேக் சாப்பிட்றாரான்னு கேட்டான். உணவு சாப்பிட்றாரான்னு கேட்டான். அந்த முடிவு சொன்னாரா, உறுதியாக காத்தான் சர்க்கார், கோழி கோழியாக சாப்பிட்றாரு, நூறு கோழி அடிக்கிறாரு அப்படின்றார். ஷேக் நாயக் சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொருத்தையும் உலாயுத்தான்னு சொல்கிறான். அல்லாஹ் உணவே தேவையில்லை, உணவை சாப்பிட்றதில்லை, அவனான ஊட்டுகிறான், உண்பதில் என்ன சொல்கிறான். உசேன் சாப்பிட்றான்னு சொல்கிற, அப்போ எப்படிப்பா அல்லாஹ் உங்கள் சர்க்கார் உசேன் தூங்குறாங்களான்னு கேட்டான். முடியுது, அவன் முடியுது. அந்த முடிவு ஒன்று பொராட்டா மார்க்கு சோதனை சர்க்கார் நல்லா முழு தோற்றவும் தூங்குறாரு. அல்லாஹ் குர்ஆன் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் சொல்றான். அல்லாஹ் தஆலா சிறு தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லைங்கிறான். நீ தூங்குறாருன்னு சொல்ற, எப்படி அல்லாஹ் தூங்குறோம்? அப்ப லேசா ஆரம்பிச்சான். சதா பிள்ளை இருக்கான்னு கேட்டான். एक गजब पुल्ले सरकार का उन्होंने पुल्ले पत्रकार स्टेट डेटा में अल्लाह कुरान लम यलिद वलम यूलद அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் குழந்தைங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பாப்பாவும் கிடையாது, அல்லாஹ் பிள்ளை கிடையாது.
நல்லா குழந்தை சொல்கிறான், டஜனுக்குள்ளே வித்துருக்காருன்னு சொல்லி எப்படியோ நல்லா வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் உரைச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் சேர்த்துருக்காங்க. நம்ம சில்சிலா போய் சுத்தமாக சில்சிலா ஒரு காலம் சேஷ அல்லான்னு சொல்லணும். அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வை வணங்குவோம். அவர் வழிமார்களை கொண்டாடுவோம், அவுலியாக்களை கொண்டாடுவோம், அவுலியாக்களை வணங்க மாட்டோம், ஒரு காலம் வணங்க மாட்டோம். அவங்களை பாராட்டுவோம், சந்தோஷம், அவங்க விஷயத்தை கொண்டாடி குடிப்போம் இல்லையா, ஒரு காலம் நான் செய்ய மாட்டோம். வழிமார்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி வர மாட்டோம். உலகத்துல தனக்கு ஒரு வழிபாடு இல்லாமல் ஆக்கிக் கொண்ட ஒரே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலை வணக்கமே இல்லையே ஆக்கிட்டாங்க. நேற்று மோசம் பெறவெல்லாம் பார்த்தோம். ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவுடனே அங்கே செலவாச்சாரம், இங்கே பார்த்தா கர்நாடக சிலை, ஜெயலலிதா எங்கே பார்த்தாலும் சிலை, அடியாக இருந்து கண்ணை கூட கட்டி பிடிச்சி ஆடி கொடுத்து ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவுடனே அவங்க வந்து சிலை, எங்கே பார்த்தாலும் சிலை. ஏமா அம்மா சிலை உள்ளே பார்க்கலாம் அம்மாவும் உள்ளே அம்மா சிறுகி ஜெனி அப்பட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. லாயிலா இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரம் தன் சிலை வைக்கவே இல்லை. தன் உருவத்தையே ஹராம் பண்ணிட்டார். பெருமானார் உருவப்படத்தை வரைஞ்சாங்கிறதுக்காண்டி டென்மார்க்ங்கிற ஊர்ல ரசூலுல்லாஹி உருவப்படத்தை உருவப்படமா தெரி சித்திரம் வந்தேன். தெரி சித்திரம் என்னம்மா ரசூலுல்லாஹி உருவ மாதிரி வரைஞ்ச ரசூலுல்லாஹி தூக்குலாம் வச்ச மாதிரி போட்டு இதான் உண்மை நபி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. பத்திரிகை தடை செய்யணும்னு சொல்லி உலகம் முழுசும் போராட்டம் வச்சாங்க. எல்லா நாடும் முழுசும் போராட்டம் நிறைய நாடுகள் இங்கிலாந்துல பெரிய அளவில் நடந்து போராட்டத்தில் போலீஸுக்கும் அதுக்கும் நடந்து நிறைய முஸ்லிம் ஷஹீத் ஆயிட்டாங்க. சுட்பட்டான் கலவரத்தில் 10 முஸ்லிம் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உருவம் போட்டதுக்காண்டி போராட்டம் பண்ணி உயிரே கொடுத்துட்டாங்க. மெட்ராஸில் ரசூலுல்லாஹ் உருவப்படம் போட்டப்ப சென்னையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஊர்வலம் முஸ்லீம்லாம் சேர்ந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எல்லாரும் சென்னையில் போய் ஊர்வலம் போனாங்க. பெருமானார் உருவப்படத்தார்ந்து டென்மார்க் தடை செய்யணும் பெரிய போடணும். ஊர்வலம் போனாங்க, ஊரெல்லாம் போனாங்க. கோட்டையை நோக்கி பெரிய போராட்டம். சென்னையே திரண்டு முஸ்லீம்கள்லாம் போனாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி முன்சபல் போனாரு தெரியுமா? முன்னாடி சென்று போனது ஆமினாயத்துக்குள்ளி ரத்தம் சர்க்கார் ஆந்தாப் சர்க்கார் மசூர் சர்க்கார் அவங்க முன்சபல் போகிறவங்க தான் போனது போனோம் பண்ணிட்டு
இந்த உலகம் கொண்டே போகிறாங்க. நபி நபி கஹேங்கே ஜான் நபி தேங்கே, நபி நபி என்று சொல்லுவோம், இப்பொழுதே உயிரை கொடுப்போம் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. வீடியோலாம் பார்க்குறாங்க, வீடியோலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னதுக்காண்டி போராட்டம் பண்ணி உயிரே கொடுத்து தயாராக இருக்காங்க முஸ்லிம்கள் இல்லையா? தனக்கு உருவம் இல்லாமல் ஆக்கிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வணங்காதீங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழர்கள் இருக்காங்க போனால் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள். சிலையே வைக்கக்கூடாது, சிலை வைப்பது தவறு என்று சொன்ன பெரியாருக்கே சிலை வைத்து விடும். பெரியார் வாழ்நாள்தான் சிலை வைக்காத சிலை வைக்காத சிலை வைக்காத சிலை வைக்கான்னு சொன்னார். சிலைகள் வேண்டாம் என்று சொன்ன பெரியாருக்கே சிலை சிலை வேணும்னு சொன்னேன். உனக்கே வைக்கிறேன் பாரு சார், சிலை வேணும்னு சொன்னேன், உனக்கே வைக்கிற போனா சார். அவங்க மூணு மொழி வச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே ஆலோசனை சொல்லிருங்க, அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டே என்ன கிடைக்கும்? லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கூனு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும். அல்லாஹ் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு இறக்கமாக்குவான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நடுவில் நவுக்கு எடுக்கணும். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு இணக்கமாக்குவான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். என்னவா அஸ்லஹ யுஸ்லிஹு, இணக்கமாக ஆக்குவான். யுஸ்லிஹு பேசினா வரணும், சுகுனி வச்சு நம்ம கேள்வி மனுஷங்க நிறைய சொல்றது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஓரப்பிள்ளையா இருந்தாலும் யுஸ்லிஹ் லக்கும் ஹேட் சுகுனி வச்சு, வயக்ஃபிர் லக்கும் ரேட் சுகுனி வச்சு, வயக்ஃபிரு லஃபர யக்ஃபிருன்னு வரணும், பேசினா வரணும். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் ரேட் சுகுனி வச்சு, சலீம் சுகுனி வச்சு, सलीम होता है, सलमान का इसके சுகுனி வச்சு அரசன் எங்க அரசன் மூணாவது வயசுல சுகுனி வச்சு ரெண்டாவது முறை தெரியல மூணாவது முறை سبيل يصلح لكم سبلكم ترى زدت بلادنا انت بقى يصلح ينظر لماذا كان يصلح هذا ما بيقول يرجع لذلك هذا لدى الانسان لدى هذا قرآن تلقى هذا எட்டுக்கு ஒரு தலைப்பாக வடக்கு தொடர்ந்து இஸ்மாயில்
ஜஸ்ம் வரும், அம்ருக்கும் ஜஸ்ம் வரும், அம்ருடைய ஜவாபுக்கும் ஜஸ்ம் வரும். யார் அம்ரு தகுல்லா கூலு சொல்லுங்கள், கௌரன் சதீதா நேரம் சொல்லி சொல்லுங்கள். அம்ரு அம்ருடைய ஜவாபுக்கும் ஜஸ்ம், அம்ருக்கும் ஜஸ்ம் வரும், அம்ருடைய ஜவாபுக்கும் ஜஸ்ம் வரும். அஸ்லிம் ஈமான் கொள்ளு, தஸ்லிம் சலாமத்தாகுவாய். அஸ்லிம் ஈமான் கொண்டால் ஃபதஸ்லிம் அப்புறம் நீ சலாமத்தாகுவாய். அஸ்லிம்ங்கிற அமரு, ஃபதஸ்லிம்ங்கிற ஜவாபுல் அமர். இஸ்லாம் என்ன கிடைக்கும்? இஸ்லாம் என்ன கிடைக்கும்? தஸ்லீம் கிடைக்கும், சலாமத்தாகுவாய். முஸ்தக்பில் அஸ்லிம்ங்கிற அமரு, தஸ்லீம் முஸ்தக்பில் முதாரி. அதாவது முதாரி அமர் ஜஸ்ம் வரும், அஸ்லிம் என்ன வரும்? ஜஸ்ம் வரும். அமருடைய ஜவாபாய் தஸ்லீம் ஜஸ்ம் வரும். அமருக்கும் ஜஸ்ம் வரும். சொல்லுங்க, அமருக்கும் ஜஸ்ம் வரும், ஜவாப் வரும், ஜஸ்ம் வரும். அஸ்லிம் ஃபதஸ்லிம் இஸ்லாமாவும் சலாமத்தாகுவாய். அதே மாதிரி கூலுங்கிற அமரு, கூலு கோன் சதீதா அது அமரு, அவருடைய ஜவாப் இது யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும். அவனுடைய ஜவாப் என்ன கிடைக்கும் சொன்னா, அல்லாஹ்வுடைய காய் இறக்கமாக்குவான். ஜவாப் ஜஸ்ம் என்ன வரணும்? ஜஸ்ம் வரும். யுஸ்லிஹ் வந்து புரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தை ஜாதகம் இஸ்ஃபாஉ ஃபல் தூஜரு, இஸ்ஃபாஉ ஃபல் தூஜரு ஷஃபாஅத் செய்யுங்கள், கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள். இஸ்ஃபாஉ அம்ரு, ஃபல் தூஜரு, ஃபல் தூஜருன்னா சர்வ அசல்ல கூலியை பெறுவீர்கள் இருக்கணும். அதே மூணிய போட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஜவாபாக இருக்கிறாங்க. இஸ்ஃபாஉ ஃபல் தூஜரு உதாரணம் சொல்லுங்க. சரி போதும் உதாரணம் தேவையான. இப்போ ரெண்டு குறி எத்தனை கூலு கோலும் சதி நிறைய நீங்கள் கரிமா சொன்னீங்கன்னா ரெண்டு குறி எல்லாம் கொடுப்போம். ஒன்று என்ன, உங்களுடைய காரியங்களை எல்லாம் இணக்கமாக்குவான். ரெண்டாவது என்ன குறி கொடுப்பான்? வயதுகளில் இருக்கும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவோம். இதுல ரெண்டும் அடங்கிடுச்சு, துனியா ஆகிரத் ரெண்டும் அடங்கிடுச்சு. மனதில் துனியாவுக்கு என்ன தேவை? அவனுடைய எல்லா காரியம் இறக்கமாகணும், மனைவியும் இறக்கமாக அமையணும், பிள்ளைங்களாம் இறக்கமான பிள்ளையா இருக்கணும், கடை இறக்கமாக இருக்கணும், அவனுக்கு வச்சிருக்க கடை வேலைக்காரங்க ஸ்டாஃப்ஸ்லாம் இறக்கமாக இருக்கணும், வரக்கூடிய கஷ்டம் இறக்கமாக இருக்கணும், அவன் சொந்தமாக இறக்கமாக இருக்கணும், அவன் அக்கா தங்கச்சி இறக்கமாக இருக்கணும், அம்மா அக்கா இறக்கமாக இருக்கணும். எல்லா காரியம் இறக்கமாக இருந்தால் அவன் துனியாவுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக இருக்கான். அவன்தான் சொர்க்கமாக தானே. குடும்பம் மனைவி மக்கள் இறக்குவாங்க, எல்லா இறக்கமாக இருந்தாங்க. எல்லாம் இறக்கமாக இருந்துச்சுன்னா சண்டை எங்கே வருது? மனைவி இறக்கமாக சண்டை வருது, பிள்ளை இறக்கமாக சண்டை வருது. சண்டை பிரச்சனை ஏன் வருதுங்க? ஒத்து போகாத சண்டை வருது. எல்லாம் இறக்கமாக இருந்துச்சுன்னா முழு வாழ்க்கையை நிம்மதியாக எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லா காரியத்தையும் மனைவி மக்கள் புள்ள குட்டி கடை வேற சம்பந்தி எல்லாத்தையும் எல்லாம் இறக்கும். உனக்கு இறக்கமாகி கொடுத்துருவாங்க, பொதுவாகி கொடுத்துருவாங்க. துனியாவுடைய அத்தனை நிம்மதியை எல்லாம் கொடுத்துருவாங்க. மறுமை நிம்மதி எப்போ கிடைக்கும்? அல்லா பாவத்தை வந்துச்சுட்டா மறுமையில வெற்றி நேராக சொல்லலாம். அப்போ துனியாவையும் அல்லா நீக்கும். கனிமா சொல்லிட்டே இரு, உன் துனியாவையும் சீராக்கிறேன், மறுமையும் சீராக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அல்ல வேற வேற சொல்றான், காரியம் இறக்கமாக்கிறான், உன் பாவத்தை மன்னிச்சேன். எல்லா காரியம் இறக்கமாக்கிறேன், உன் பாவத்தை மன்னிச்சிடுறேன். நீ கனிமா சொன்னாலே இல்லைன்னா, கனிமாவை இறங்கினா, கனிமாவை பார்த்தா, கனிமா கூடு சொல்லிக்கிட்டே இருந்தாலே அல்ல எல்லா இணக்கமாக்கிடுவான்னு சொன்னா, நீ கரிமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா என்னவா அது விளக்க ஆரம்பிச்சுட்டா என்ன எல்லாம் பார்த்தீங்களா? என்னவா லாயிலா இல்ல
சொன்னால் என்ன கிடைக்குங்க? ரெண்டு கூறியது நம்முடைய எல்லாரும் இலக்கமாயிடுவோம். மனைவி இலக்கமாயிடுவான், அம்மா அப்பா இலக்கமாயிடுவான், கடை இலக்கமாயிடும், வேலை இலக்கமாயிடும், சொந்த பந்தம் இலக்கமாயிடுவாங்க, அத்தா அம்மா இலக்கமாயிடுவாங்க, அக்காவது இலக்கமாயிடுவாங்க, கடை கண்டி வேலை வெட்டி தொழில்துறை எல்லாம் இலக்கமாயிடும். அதுதா லா இலாஹ இல்ல அர்த்தம் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லா அறிந்து கொள்ளுங்கள். என்ன கிடைக்கும்? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். நீ உனக்கும் இஸ்திக்பார் செய்து கொள், உலகத்தில் முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இஸ்திக்பார் செய்கிறார்கள். லா இலாஹ நீ சொல்ற வரைக்கும் ஒப்பாது மன்னிப்பான் அல்லாஹ் தஆலா. நீ லா இலாஹ அறுத்துட்டேனா ஒன்றை கொண்டு அல்லாஹ் முழு உலகத்தை அல்லாஹ் மன்னிக்க ஆரம்பிச்சிடுவான். லா இலாஹ சொல்ற வரைக்கும் வயசுல்லக்கும் துன்புண்டா ஒப்பாது அல்லாஹ் மன்னிப்பான். எப்ப லா இலாஹ இல்ல விளங்க ஆரம்பிக்கிறியோ வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வல் முஃமினீன வல் முஃமினாத். மூமினான ஆண்கள் பெண்கள் உலகத்தில் எல்லாரையும் பார்த்து மன்னிக்க காரணமாயிடும். லா இலாஹ இல்லா வச்சு முழு துனியாவை பார்த்து அல்லாஹ் மன்னிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் மன்னிக்க ஆரம்பிச்சிடும். முழு துனியாவுடைய வெற்றிக்கு காரணமாயிடும். முழு துனியாவுடைய பாவம் மன்னிப்பு காரணமாயிடும். அந்த அல்லாஹ் உதாரணம் இப்பங்க லா இலாஹ இல்லா நீ அறிய ஆரம்பிச்சிட்டேனா, லா இலாஹ இல்லா பார்க்க ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான் அலம் தர கைஃப தரவல்லாஹு மஸரன் கலிமத்தன் தய்யிபா. கலிமா தய்யிபாவை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர முதல்ல கலிமா பார்க்கலையா? என்ன கிடைக்கும்? துதி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. தன் ரப்பின் உத்தரவை கொண்டு ஒவ்வொரு வினாடியும் பயன் தரக்கூடியதாயிருக்கும். நின்றாலும் பயன் தரும், உட்கார்ந்தா பயன் தரும். துதி உக்லஹா கலிமாவுடைய அந்த பிரயோஜனமாகிறது, உணவாகிறது, பிரயோஜனம் தரும். ஒவ்வொரு வினாடியும் பிஇذن ரப்பிஹா எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாயிருக்கும். நீ நின்றா இந்த உலகத்துக்கு ரஹ்மத், நீ உட்கார்ந்தா இந்த உலகத்துக்கு ரஹ்மத், நீ படுத்தா இந்த உலகத்துக்கு ரஹ்மத், நீ பேசினா ரஹ்மத், பேசாம இருந்தா ரஹ்மத், நீ பார்த்தாலும் ரஹ்மத், பார்க்காம ரஹ்மத். முழு ஹரக்கா சகனாத் அல்லாஹ் தஆலா இந்த முழு உலகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் ஆக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். துதி உக்ரா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. இந்த கலிமாவுடைய பலமாக இருந்து ஒவ்வொரு வினாடியும் பலன் தந்து கொண்டே உனக்கும் பலன் தரும், ஒரு உலகத்துக்கு பலன் தரும். ஆரிஃபுடைய அமைதியும் ரஹ்மத்து, அவன் பேசினாலும் ரஹ்மத், அவன் பார்த்தாலும் ரஹ்மத்து, கண்ணபுரியும் தான் ரஹ்மத். ஆரிஃப் தூங்கினாலும் ரஹ்மத்து, குடிச்சிருந்தாலும் ரஹ்மத். அவனுடைய அத்தனை ஹரகா சகனாத் அல்லாஹ் தஆலா ஒரு உம்மத்துக்கு வழிகாட்டி ஆக்கிடுவான். அலம் தர நபியே கலிமாவை பார்க்கவில்லையா? லா இலாஹ இல்லா என்ன செய்யுங்க? அதிகம் சொல்லாம இன்ஷாஅல்லாஹ் சொல்லாம இன்ஷாஅல்லாஹ் லா இலாஹ இல்லா வார்த்தையில் அதிகமான வார்த்தை லா இலாஹ இல்லா வரும். இந்த லா இலாஹ இல்லா இருக்கு, உட்கார்ந்தா லா இலாஹ இல்லா உட்கார்ந்து, படுத்தா லா இலாஹ இல்லா, யாரு பேசுறாங்க லா இலாஹ இல்லா பேசுறாங்க. வீடு ஃபோன் பண்ணீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லா சொல்லுமா, என்ன ஃபோன் வைக்க வந்துட்டாமா லா இலாஹ இல்லா கேட்க வச்சாங்க. ஃபோன் பேசுறீங்க வீட்டுக்குள்ளாலும் யாரெல்லாம் வீட்டுக்கு ஃபோன் பேசும்போது லா இலாஹ இல்லா வச்சு யாரெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க? கேட்குங்க ஃபோன் பண்ண லா இலாஹ இல்லா சொல்லுமா சொல்றீங்களா? ஃபோன் வைக்கும்போது லா இலாஹ இல்லா ஃபோன் வச்சுருமா? சொல்லலாம் சக்கரம் சக்கரம் இல்லாமல் செய்கிறாங்க தெரியுமா? அடுத்த டெஸ்ட் ஃபோன் பாருங்க, நாளைக்கு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி லா இலாஹ இல்லா சொல்லுவாங்க.
அது பழகிட்டாங்களா சொல்லி பழகிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன என்ன ஆயிடும், நீ எந்த காரியத்துக்காக ஃபோன் பண்றியோ லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த காரியம் நிறைவேற்றணும் யாரும் இல்லை உள்ள அடங்கிக்கிறதுக்குள்ள. ஒரு மாதிரிக்காக ஃபோன் பண்றேன், இந்த மாதிரிக்கு சர்க்கார் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுங்க, எந்த விஷயத்துக்காக நீ ஃபோன் பண்றியோ அந்த காரியத்தை லேசாகவும் யாரும் இல்லை உள்ள அடங்கி இருக்கு. அந்த நேரத்தில் லேசாயிடும் அந்த காரியம். யாரும் ஃபோன் பண்ணாலும் சரி, ஜசீன் அம்மா ஃபோன் பண்ண செய்யணும் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பாருங்க எல்லாம் நம்பினா உங்களை நலமாக்கவும் யாரும் இல்லை உள்ள அடங்கி இருக்கு. இன்னும் ஃபோன் பண்ண டைம் பேசுறதே இல்லை. எல்லாருக்கும் சொல்லுவாங்க மழை பெஞ்சா காற்று வச்சா சாப்பிட்டீங்கன்னா டீ சாப்பிட்டா பொருட்கள் வச்சிருக்கீங்க ஃபோன் வச்சிருக்கீங்க. தேவையெல்லாம் புதுசையாக பேசுறது இல்லை. வீட்டில் மாட்டேன் பேசுறது பேசுறியா? இன்னைக்கு யாராலும் அம்மாட்ட கிலோமீட்டர் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபோனில் யாராலும் அம்மாட்ட அத்தாட்ட கல்யாணம் பற்றி பேசுனேன் யார்கிட்ட இதுங்க அருள் லாயால வந்து எல்லாம் கேட்டு கால பேசாதீங்க சொல்றது ஊறி போகணும். அதுலேயே ஊறி ஊறுகால் போகணும் சொல்றாங்க. அதை பற்றி ஆழமாத்தையும் பேசணும். லா இலாஹ இல்லல்லாஹ். வீட்டுக்குள்ள போறோம், வீட்டை பார்த்தோன்னே லா இலாஹ இல்லல்லாஹ் வீட்டுக்கு காட்சி போன யாரும் இல்லை. வீட்டுக்குள்ள போன மனைவி பார்க்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ் மனைவியில் காட்சி போன யாரும் இல்லை. பிள்ளை வாழ்ந்துருக்காங்க, பிள்ளையை பார்க்கறோம், இந்த பிள்ளைகளின் காட்சி போன யாரும் இல்லை. இந்த பிள்ளை யாரும் அர்த்தம் ஆகிக்கிறோம். மனைவி பார்க்கும்போது ஆயா சொன்னீங்க மனைவி யாரும் அர்த்தம் ஆகிக்கிறோம். வீட்டை பார்த்து ஆயா என்ன சொன்னீங்க வீட்டை அர்த்தம் ஆகிக்கிறோம். சில பேர் வீட்டுக்குள்ள போனாலே ஒரே சண்டை, ஏன்டா வீட்டுக்குள்ள போன வந்துட்டு இருக்கு. ஏன் காரணம் நீ என்ன வீட்டுக்குள்ள வீட்டா முடிச்சு போன வீட்டுக்குள்ள ஆயா சொல்லி போயிருந்தா வீட்டுக்கு பூஜை ஆக்கிருப்பாங்க. அவங்க மனைவி பார்த்தோன்னே சில பேர் சண்டை, அவன் திட்ட இவன் திட்ட சரிமா அவன் திட்ட நம்ம திட்ட. சில பேர் திட்ட, சில பேர் பார்த்து அவன் என்ன அடிக்க என்ன அடிக்க, அவன் என்ன அடிக்க என்ன அடிக்க, கடைசி அடிவாங்க யாரு இவன் அடிப்பான். சில வீடு சில கேள்வி போறாங்க அன்சைட்ல இல்லையா என்னமா என்னமா அச்சுருவா அக்கத்தோட வெறும் பார்க்கறதே இல்லை. மனைவி பார்க்கும்போதே ஹம்சாஹ் சூரத்தை மனைவியில் காட்சி யாருமே இல்லை அப்படின்னு பார்த்து தான் பார்க்கறது. வேற பார்க்கறதே இல்லை. ஏமா சபீர் அப்படிதான்மா என்ன செய்யறது? கல்யாணத்து பூசுல பார்க்க வர மாட்டேங்குது. கல்யாணத்து பூசுல அந்த பார்க்க வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்ய? ரெண்டு பேரும் உதாரணம் பேசுங்க. ரெண்டு பேரும் வந்து நாயனா என்ன சொல்லுவாங்க? ராஜத்துக்கும் ரெண்டு பேரும் முராகபா செய்யவும் தூரக்கூடாது. ரெண்டு பேரும் நீ மைனி ஹம்மூது நாயில் அல்லாஹ் எல்லாம் அன்புஸ் எல்லாம் ரெண்டு பேரும் இது ரெண்டு பேரும் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்கள் நீ மனைவியில் ஹக்கவாமையும் மனைவியில் அல்லாஹ் இருவரும் ஒரு ஹக்கமாக ஆரம்பிச்சிங்க. முகப்பத் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இருவரும் குடும்பத்தில் ரெண்டு பேரும் 4 மணி நேரம் முராகபா செஞ்சு சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு பார்த்தால் அது அல்லாஹ் ரஹ்மத் ஆக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ள பார்க்க போறீங்க, மனைவி பார்க்குறீங்க,
பெருமாள் எல்லாம் காணி பார்த்த இறந்து போனாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஹஸ்ஸின் குலுபி கமா ஹஸ்ஸன்த கல்பி. யா அல்லாஹ் என்னுடைய உருவத்தை அழகாக்கியது போன்று என் குணத்தையும் அழகாக்குவாயாக. நம்ம போனதுலாம் காணி பார்க்கிறோம். அதே மாதிரி மலைப்பதை அல்லாஹ் ஹஸ்ஸின் குலுகஹா கமா ஹஸ்ஸன்த கல்பஹா. யா அல்லாஹ் இவருடைய குணத்தை அழகாக்குவாயாக, உருவத்தை அழகாக்கியது போன்று. பார்ப்போம்னா இன்னும் வந்து இருக்கீங்க அல்லாஹ் தஆலா மனைவி குணத்தை அழகாக்கி ஒவ்வொரு துஆவும் லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்பாடு தான். அல்லாஹ்ட ஹஸ்ஸுனுக்காக ஏன் கேட்கிறோம்? குணத்தை அழகாக்க கேட்கிறோம். குணத்தை அழகாக்கும் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நான் கேட்கிறோம் நான் எவ்வளோ நசிய செஞ்சாலும் எவ்வளோ திட்டினாலும் அடித்தாலும் அதுக்கு ஒரு குணத்தை அழகாக்க முடியாது. குணத்தை அழகாக்கிறீங்களா யாரும் இல்லை. அதனால தான் நம்ம அழகாக்கிறோம். ஹஸ்ஸன் குணக்காக யாரெல்லாம் குணத்தை அழகாக்குவாயாக. நம்ம ஹஸ்ஸன் சொல்ல 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 அழகாக சொல்லலாம் குணத்தை எல்லாம் அழகாக்கிறோம். மெயின் சுற்றி பிடிச்ச வேண்டிதான் மனைவியுடைய சிந்துடைய யார் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் பிடிச்ச வேண்டியது. நேரே சண்டை போட்டுருந்தா சண்டை பெருசாயிட்டே போயிட்டே இருக்கும். நாய் ஒன்று கடிக்க வருது என்ன செய்யணும்? திருப்பி நாய் நாமளே கடிக்க போனோம். திருப்பி நாய் கடிக்கிறதுப்பா நாம வந்து நாய் டொன்று நம்ம டொன்று நாமன்னா ஒரு கூட கடிக்க பிடிக்கணும். நாய் ஓனரை பார்த்து பா பிடிச்சிருப்பா அப்படின்னா அவன் ஹெச்சிப்பிங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாய் ஓடி போயிடும். டம்மி ஆகிடும். நீ நேரையே நாய் போது போன அது ஒன்னே டம்மி ஆகிடும். அதே மாதிரி இந்த எல்லா வசதிக்கும் ஒன்று யாரு? அல்லா. அந்த அல்லாட்டு கெஞ்ச அல்லாட்ட அல்லா மன்னிப்பு தேடு. அல்லாஹ் தஆலா மனைவிய பிள்ளைகளை எல்லாம் சாதகமாக்குவாங்க. நேரே சிறுசிக்கு மோதிக்க கூடாது. சிறுசிங்க மோதிட்டு இந்த சமீர் பாய் மோத யார் வச்சிருக்கா? மோது புத்தவள்ளி. சமீர் பாய் எதிரியாரு புத்தவள்ளி. தாய் இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் சொல்லுவதில்ல? பக்தர்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தாரா? புத்தவள்ளி பார்த்து அது எப்படி பக்தர்கள் ஃபோன் பேசலாம்? சாட்டைக்கிறாங்க. ஃபோன் வந்தா பேசுகிறேன் அவங்ககிட்ட. இல்லைவா? அதாவது நாம செய்யற சேவைகள் வந்து அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், நிறைவு ஏற்படுத்தும். ஏன்னா இடையே சொல்லிக்கிறேன் கிறிஸ்டின் காரைக்குடியில் வரேன். காரைக்குடியில் காலையில் 7 to 8 மொத்தம் டைம். அஜத் 7 தான் வருவார். பேமெண்ட் பண்ணுவாங்க 7 ரூபாய்க்கு. பசங்க ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு நாங்களே உட்காரா அப்படின்னு சொல்லுவார். 7 மணிக்கு பசங்களை வந்து கேட்பாங்க. அப்புறம் நிறைய பாடம் கேட்பார். 7:45 வேன் வந்து சார் வேன் வந்து செஞ்சுறேன். வேன் வந்து 7:45 வந்து போயிடுவோம். 8 மணி ஆனோடனே அவரே திருச்சி எல்லாம் போவான்னு சொல்றாரு. அவன் மொத்தமே 10 ரூபாய் இருந்தான். 10 ரூபாய் 12 இருந்தான். சர்க்கார் பிச்சையில முஸ்கினுக்கு போனவங்க என்னப்பா லா இலாஹ இல்லல்லாஹ்
பதில் தொழிலுக்கு வந்தால் பரிசு, பதில் தொழில் கேட்டால் வந்தால் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட், 5 ஸ்டார் சாக்லேட், அந்த காலத்தில் 5 ரூபா. என்னம்மா வாங்கி கொடுத்து வந்து நிறைய கூட வர ஆரம்பிச்சு, 6 மணிக்கே கொடுத்து வர ஆரம்பிச்சு. இது இல்லாமல் லீவு நாள் வந்தால் 3 நேரம் மனுஷன் காலை 6 மணி விட்டு திரும்பி சாயந்தரம் காலைல 9 to 12 20 வரைக்கும் மறுபடியும் விஷா 3 நேரம் மாதம் வச்சாச்சு. லீவு நாள் எல்லாம் லீவு நாள் மாதம் வச்சாச்சு. என்னம்மா இது இல்லாமல் 5 நேரம் கரெக்டாக தொழுவு வந்தால் நுகர்த்தலும் வச்சுட்டு போயிடுறாங்க. 5 நேரம் கரெக்டாக நுகராசம் மாதிரி விஷயம் சொல்லி செஞ்சுட்டாங்கன்னா 40 நாள் தொழுவு வந்து அவங்களுக்கு ஹாட் பாக்ஸ் யாராவது வாங்கி கொடுத்துறது, யாராவது சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆக வந்து இது மாதிரி சேவை செய்ய ஒரு கடையில் பட்டாயம் கேட்டால் பக்தர் மொழி தான் ஜாஸ்தி ஆகிட்டாலும் விஷயம் மகள் விஷயம் மொழி மகள் விஷயம் தொழிலில் முதல் முழுசம் தான் பக்தர் மொழி தான். அது பெரிய கரைச்சலாக போச்சு. முழுசம் முடிச்சுக்கிறாங்க, பெரிய திரும்ப முடிச்சுக்கிறாங்க. நான் தொழில் முடியல, ஒரே சண்டை கெட்ட வந்து எல்லாம் தொழுவைக்கு தான் முழுசம் வர முடியல. 2வது சண்டை போட்டான். சரி சத்தில் பாதிங்களா, ஒரு சொல்ல பாதை நிற்கும், அடுத்த போகிறாங்க. ஒரு சொல்ல பாதிக்கும் திருப்பி விட்டுறணும், பாதி பேர் நில்லு அப்படி நிற்க வச்சு 5 நிமிஷம் வரும். அதை சமாளிப்பாங்க. முதல் நிமிஷம் சொல்லி என்னவா அவ்வளோ கூட்டம் தொழில் வந்து ஆட்டம் செய்யுது. புதுசாக பரிசு செய்தால் வாய்ட்டார் யாரும் சொல்ல வேண்டிய எல்லாம் வந்து ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லி பரிசுத்துறையை பார்த்தா பசங்க நிற்கணும். எல்லாம் அப்பா போது அப்பா காணும், எல்லா பசங்க நிற்கணும். தொழில் பரிசுத்துறை சர்க்கார் பற்றி நான் வரும்போது மொத்தத்தில் 140 பிள்ளை 140 பிள்ளை சர்க்கார் பிச்சையில் 140 பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போவோம். சாயந்தரம் காலை மாதம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எல்லாம் பிள்ளைங்க போவோம். திருநரம்பி பிள்ளைங்க போவோம். எல்லாரும் முதல்ல கொண்டு 10 மாதம் எங்கள் காரைக்குள்ள 10 பிள்ளையாசு 10 பிள்ளையாசு காரைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளையும் முதல்ல காலேஜ் பிள்ளையாசு இருக்கு, அன்னாரம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பிள்ளையாசு முத்துப்பட்டம் பிள்ளையாசம் இருக்கு, அப்புறம் விசார் பிள்ளையாசம் இருக்கு, கபுசு பிள்ளையாசம் இருக்கு. 10 பிள்ளையாசு எல்லா பிள்ளையும் 10 மாதம் இருக்கும். ஆனால் எல்லா மக்களும் 10 பேர் பாதிச்சிருக்காங்க. எதை முதல் அவர்கள் அந்த மகள் வந்து உணவுலாம் காரில் வந்து கூப்பிட்டு போவோம். என்னன்னா அந்த மாதம் 5 வருஷம் வராங்க, ரிசர்வ் தாண்டவே இல்லை. 3 மாதம் வந்து 3 மாதம் பணம் ஆரம்பிச்சிடுறாங்க, 3 மாதத்தில் பணம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு ஒரு பேராக போச்சு. பணம் ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் எல்லாம் சேவை எல்லாம் பண்ண சேவை பிச்சையில் எல்லாம் பண்ணி சேவை செய்வோம். எல்லா பள்ளிகளும் சேர்ந்து என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்கள் வந்து முதல் பேசா வந்து டெய்லி வைக்கிறீங்க. நான் காலை நான் என் கிழமையாலும் காலை புத்தகம் தான் சொன்னது எனக்கு சேரும். நான் 10 விஷயம் புத்தகம் வச்சுட்டேன், 2ஆவது புத்தகம் வச்சுருந்தேன். 10 பிள்ளையாக என்னை கூப்பிட்டு கேட்டு பேசுகிறாங்க. 1 விஷயம் புத்தகம் வைக்கக்கூடாதீங்க, வச்சா எதை பார்த்து எங்கே சொல்லி முத்தொழி போவாங்க. நான் அந்த நேரம் 3 பத்து போவோம், சிலார் நிறைய போவோம். நீங்கள் வந்து உங்களை மாதிரி பற்றி எங்கே வேலை சொல்லி முக்கியவாங்க, இது சிரமமாக போயிடும். நான் வைக்கக்கூடாது என்ன சண்டை போடுறோம். நான் சொல்றேன் சம்பளம் அதுக்கு தான் வாங்குறேன். நல்லா ஒரு இடத்துல பிள்ளைங்க வந்து நான் அந்த சில பிள்ளைங்க காலையில் யாருமே வேலை போயிடுறாங்க. உங்களுக்கு எந்த பிள்ளைங்க வராங்க எது வராங்க சொல்கிறேன். எவ்வளோ சொல்கிறேன், அவன் வைக்கக்கூடாது சண்டை போடுறாங்க. நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
10 பேரும் சேர்ந்து அவங்களும் பேசி ஊதி வச்சிட்டாங்க, ஊதல் வச்சிட்டாங்க, என்னை தேடி வச்சிட்டாங்க. அவங்க 10 பேரும் ஊரில் ஏதாவது பார்த்து அவங்க வந்து போய் சிலாத்து நிறைய நினைவு போட்டாங்க. சிலாத்து நிறைய போய் அவங்க வந்து போய் நினைவு போட்டாங்க. எனக்கு வந்து எதிரியாக போய் வேறுகளே இல்லை, மொத்தம் நடத்துறவங்க இதில் போகிறாங்க. ஆலிம்சா வந்து என்னமா மொத்தம் நடக்கக்கூடாது நடத்திட்டாங்க. நல்லா என்ன கண்ணியை செஞ்சான், அது 10 பேர் கூட பண்ணேன். 10 பேர் நான் இன்னொரு வரல, அவன் தாராளம் போகக்கூடாது. வீட்டுக்கு இருக்காரு அவங்க எனக்கு அது காலத்தில் வந்து வந்தாலும் போதுவார். அவங்க என் கார் வச்சு கொண்டு போவார். நான் வந்து பார்த்தே போவேன். அதுவும் மக்களுக்காக கண்ணியை தலை கொடுத்தான். அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு ஊரே கூட வச்சாங்க. கண்டிப்பாக போய் இருந்தாங்க. நல்லா வந்தாலும் கண்ணியை தலை கொடுத்தான். என்னம்மா எது சொல்ல வரேன், அந்த மாதிரி நீ சேவை அல்லாவுக்கான செஞ்சீங்கன்னா நீங்கள் ஃபோன் கண்டுக்க மாட்டாங்க. ஃபோன் பேசுகிறேன் ஃபோன் பேசுகிறாரு. ஆனால் ஒரு மாதிரி பாடத்தினால உட்காந்தவர் லீவு நாள் அவசியம் இருக்குது. பகலில் பாடத்தினால வந்து லீவு நாள் அவசியம் இல்லை. அதை புதுப்பு பாடத்தினார், கம்ப்யூஷா பாடத்தினார், இவ்வளோ உலகக்கூடிய ஒருவர் ஃபோன் கண்டுக்க மாட்டாங்க. நீ உனக்கு அல்லாவுக்காண்டி சேவை செய்யாம சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா என் தப்பு குறைபாக இருக்கும். தப்பு செஞ்சா குறை முடியும். வேணும் என்ன எதிர்த்து சொன்னாங்க, எதிர்த்தாங்க. சேவை அல்லாவுக்காக வேண்டி செய்தால் கூலி எல்லாம் வர ஆரம்பிச்சு. எல்லாம் வந்து எல்லாம் நான் ரொம்ப தேவை எல்லாம் ஆக்கியிருக்கோம். நான் இருந்து பிள்ளையார் போனேன், செய்தது போனாலும் செய்ய சொல்கிறேன். அல்லாத பேச சொல்லிக்கிறேன். யாரும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் முத்தோலியார் ஆதரவு இருந்தார். 15 இப்போ 15 எல்லாம் பண்ணி பண்ணாங்க. ஒரு ஈர்ப்பொழி சொல்கிறேன். அவன் ஊடே மகாத்மா உள்ளுக்குள்ளே தோட்டம்னா இருக்கும். பூங்கான அவங்க போய் போட்டாங்க. அவன் தான் அதில் முத்தூர்லி, அவர் தான் அவங்க முத்தூர்லி. அவரை கண்டா ஊரில் வச்சு நிற்பாங்க. ஊரில் எல்லாரும் வச்சு நிற்பாங்க. பெரிய பணக்காரனால ஒரு பெரிய முஸ்கில் மொத்தம் மனித போனது. அவர் உள்ள ஒரு வாழ்நாள் நிற்கிறேன். அவர் வருவார், உள்ள வருவார், இதாக வருவார். வந்து வச்சார், நீ உன்ட்ட பணத்துக்கு என்ன குரான் பணத்துக்கு குரான் இல்முக்கு தேவையான அவசியம் அவசியம் இருக்குது. இந்ததே கிடையாது. அவர் வந்து அவர்கிட்ட கேள்வி பேசிட்டு உட்காட பேசுவோம். என் சின்ன சாமம் அவராக சாமம் செஞ்சால் அவருக்கு சாமம். நான் எங்கே வாங்க ஆச்சாரே வாங்க பள்ளி கேட்டேன். ஆனால் வேறு பார்த்து பள்ளிக்கிறது அவர் அப்படி வந்தால் கூரை கொண்டு போடுறது. ஆனால் வேற இடத்தை பார்த்து கேட்டது ஒரு நாள் கூட கொண்டு கிடையாது. இந்த ஹரியாக தான் எல்லாம் வச்சுருந்தோம். தேவையிட்டு தான் வச்சுருந்தாங்க. எனவே நல்லா இருந்தாரா அவன் வந்து அவங்க பாடுறேன். நான் நல்லா கூட பாடுறேன். நீ வந்து அவன் வேலை போயிட்டே இன்ஜின் மரியாதை செய்யணும். டீசல் வந்து யார் பணக்காரன பணத்துக்காண்டி யார் கண்டிப்பாக செய்கிறாங்களோ நல்லா கொடுத்த இல்மும் கேவலப்படுத்தினா வந்து ரொம்ப கீழே இல்மு இருக்கு. நல்லா கொடுத்த இல்மு அந்த இல்மோட பெருசு எதுவுமே கிடையாது. யார் நிறைய ஓதுறாங்களோ, எல்லாத்தையும் முத்தோலி அதை இறங்கி முளைக்கிறோம். செக்ரட்டரி எல்லா இறங்கி முளைக்கிறோம்.
மனைவி எல்லாம் இறக்கம் வாங்கிடுவான், மாமனாமி அக்காமி இறக்கம் வாங்கி எல்லாத்தையும் இறக்கம் வாங்கிடும். நீ தாயில அதிக விளக்கமாக தெரியல, கூலு சொல்லிட்டே போதும், அதிகமாக சொல்லுங்க. குழந்தை லாயிலா இல்லா, படுத்த லாயிலா இல்லா. பெருமாள் சொன்னா மக்கான ஆசுரு கலாமி லாயிலா இல்லெல்லாம், யாருடைய ஒவ்வொரு வார்த்தையுடைய கலாமுடைய கடைசியும் லாயிலா இல்லா வாய்ந்ததோ சோழன் செல்வார். சோழன் செல்வார் சொல்ல, சோழத்தில் நுழைந்து விட்டார். நீ யாரும் பேசினா லாயிலா சொல்லி பேசிப்பாரு, துனியாவே சொல்ல முடியாது. சோழன் என்னங்க நஷ்டகி அன்பு முதல்ல ஆசோசியம் கிடைக்க ஆரம்பிச்சு. நீ கேட்கணும் அவசியம் இல்லைன்னு, கேட்கணும் அவசியம் இல்லை, நீ மனசுல ஆசோசியம் கொடுக்க ஆரம்பிச்சு. இவன் ஆசை வைப்பா நல்லா கொடுத்துருவோம், ஆசை வைப்பா கொடுத்துருவோம். தகவல தென்னாவாயிரும், துனியாவே சொத்து போயிடும். நீ கேட்கறது ஒன்று இருக்குது, ஆசை ஒன்று இருக்குது. கேட்கறது கொடுக்க போனாலும் நீ மனசுல ஆசை வச்சா கொடுக்க ஆரம்பிச்சு. நான் ஒரு தடவை மதுரைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வீட்டு தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு குருவி ஒரு கடியாரம் இருந்துச்சு. அந்த குருவி கடியாரத்து வித்தியாசமான கடியாரம். 12 மணி ஆனவுடனே அந்த கடியாரத்து மேலே கதவு திறக்குது. உள்ள வந்து ஒரு சின்ன பொம்மை கிளி வெளியும் வந்து கிக் 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 படம் கத்தும். திரும்பி உள்ள போய் கதவு முடிக்கும். பார்த்தீங்களா, ஒரு மணி ஆனால் திரும்பி கதவு திறக்கும். கிளி வெளியே வரும், கிக் வருது, உள்ள போயிடும். எத்தனை மணியாக அதை போய் கற்றுட்டு போயிடும். அப்படி சக்கராத்து நிறைய மாட்டேங்குது அந்த வீட்டில். சக்கரை நான் பார்த்துருந்தாங்க, ரசித்தாங்க. அவன் எவ்வளோ சொல்லுறாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் பேசிடுவாங்க. நான் ஒருத்தர் கூட ஹத்தியாக கொடுத்தேன். சக்கரை தொடர்ந்து பார்த்தா அதே கிடையாது. தொடர்ந்து பார்த்தா சக்கரை இதுதான் அல்லா கூட வளர்ப்பு நஷ்டகி அப்படின்னு சொன்னாங்க. மனதில் ஆசித்ததையெல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதை நான் ஆருக்கு ஆசையாக பார்த்தேன், நல்லா கொடுத்து நான் பண்ணேன். எதை மனசுல ஆசை வைக்கிறது. தூரி நாயகத்தவங்க ஒரு பெரிய டிராபிக் அவங்க கொடுத்தாரு. சர்க்கார் இப்பதான் நினைச்சேன், அல்லாஹ்தாலா இது மாதிரி வளர்ந்து நினைச்சேன், அல்லா கொடுத்தான்னு சொன்னாங்க. எதனால மனசுல ஆசை வருதோ அல்லா கொடுக்க ஆரம்பிச்சு. துனியாவிலேயே மக்கான ஆசுரு கலாமிஹி லா இலாஹ இல்லா. வீட்டுக்கு போன் பேசுறீங்கன்னா கொஞ்ச நேரமாச்சு லா இலாஹ இல்லா பத்தி பேசணும். அம்மா நீ பேசுறீங்களே கலாம் யாருது, நீ ஃபுல்லா தொழுதிக்கிற, தொழுகையா தொழு வச்சவங்களே, சாப்பிட்டீங்களா, இட்லி எல்லாம் பார்த்தீங்களா, சாப்பாடு மூணாவது பார்த்தீங்களா, யார் ஊட்டி விட்டாங்களே, யார் வெள்ளை வச்சா, யார் மூணு வச்சா, கொஞ்ச நேரமாச்சு அல்லாஹ் பத்தி தாய்க்கு பேசணும். பேசினால்தான் அந்த பேச்சு, அந்த ஃபோன் அல்லாஹ் ரஹ்மத்தான பேச்சு. பெருமாள் சொன்னா யார் ஒரு சபை ஒன்று கூடி, சபைனா இது கூட சபை இல்லை, ஃபோனும் சபை தான். உனக்கும் அம்மா அதாவது சொன்ன தொடர்பு இதுவும் சபை தான். யார் ஒரு சபை ஒன்று கூடி கொஞ்ச நேரம் கூட அல்லாஹ் பத்தி பேசாம சபை கலைகிறதோ அவன் செத்து போன கழுதையை விட்டு போன மாதிரி சொன்னாங்க. நீ அம்மாட நீ 10 நிமிஷம் பேசுற, ஒரு வார்த்தை அல்லாஹ் பத்தி பேசல, அல்லாஹ் பத்தி பேசல, போன் வச்சுட்டேன்னு சொன்னா அந்த போன் செத்து போன கழுதைக்கு சொன்ன. ஒரு 2 நிமிஷமா என்ன செய்யணும், அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்தும். போன்ல கட்டு பேசலாம், யாரா பேசுவீங்க, என்ன சொன்னேன் சும்மா எடுத்து வேற சொன்னேன் போயிருந்தீங்க. நான் பேசிட்டு இருந்து எதிரி நான் பேசிட்டு இருந்து கை தூக்க என்ன பண்ண 10 நிமிஷம் பேசினா 2 நிமிஷமா செய்யணும். அல்லாஹ் பத்தி அம்மாட்ட பெற்றோர் நான் பேசினாதான் அந்த கலாம் நல்ல அல்லாஹ் பத்தி பேசாம போன சேனல் இது மாதிரி இது எது மாதிரி இது இவரே பேசணும்னு சொல்றேன் இல்லையா. செத்து போன கழுத மாதிரி, செத்து போன
இல்லாமல் போயிடலாம். தனித்தன்மை என்ன செய்யணும்? நம்ம கொஞ்ச நேரமாச்சு அல்லாஹ் பற்றி ஃபோனில் பேசுகிறாமா? இன்ஷா அல்லாஹ். சுபேர் பேசுகியா? அம்மா கிட்ட அல்லாஹ் பேசுகியா? பேசணும். சரிம்மா? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம